ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். தலைப்பு 76வது தலைப்பு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். சால்யன் தளபதியாகிறான், துரியோதனன் தப்பிக்கிறான். சால்யா பர்வா. கர்ணனின் மரணத்திற்கு பிறகு பாண்டவர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்று கிருபாச்சாரியார் துரியோதனனுக்கு பரிந்துரைத்தார். இருப்பினும் துரியோதனன் அதை மறுத்து போரை தொடர முடிவு செய்தான். அவன் கௌரவ படைகளின் தளபதியாக சால்யரை நியமித்தான். மறுநாள் சால்யர் கௌரவ படையை சர்வதோபத்திர வியூக வடிவில் ஒழுங்கமைத்து அதன் தலைவராக நின்றார். அவருக்கு இடப்புறத்தில் கிருதவர்மரும் வலப்புறத்தில் கிருபாச்சாரியாரும் அவருக்கு பின்னால் அஸ்வத்தாமனும் நின்றனர். இந்த வீரர்களுக்கு நடுவில் துரியோதனன் இருந்தான். கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி பாண்டவ படையின் தளபதி பதவியை ஏற்றிருந்த யுதிஷ்டன் சால்யத்தை தாக்கினான். அர்ஜுனன் கிருதவர்மனுடனும் பீமன் கிருபாச்சாரியாருடனும் போரிட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அது மகாபாரத போரின் 18வது நாள். அன்றைய போரின் போது நகுலன் கர்ணனின் மகன்களாக சித்திரசேனன், சுசர்மா மற்றும் சத்தியசேனனை கொன்றான். சால்யம் 4 பக்கங்களிலும் பீமன், சாத்தியாகி, நகுலன் மற்றும் சகாதேவனால் சூழப்பட்டது. அவர்கள் யுதிஷ்டனுக்கு உதவி எதிரிகள் மீது அம்புகளை எய்தனர். யுதிஷ்டன் சக்தி ஆயுதத்தை ஏவி அதை சால்யனை நோக்கி எறிந்தான். சால்யனின் கண்கள், காதுகள் மற்றும் வாயிலிருந்து இரத்தம் பீரிட்டு வழிந்தது. மேலும் அந்த முதியவர் தனது தேரிலிருந்து கீழே விழுந்து இறந்தார். தலைமை தளபதியின் மரணத்தால் கௌரவப்படை தப்பித்து ஓடிய போது துரியோதனன் அவர்களுக்கு தைரியமூட்டி படையின் கடிவாளத்தை பிடித்து அவர்களை மீண்டும் போருக்கு வழி நடத்தினார். இருப்பினும் அர்ஜுனன் வீரச்செயல் துரியோதனனின் முயற்சிகளை பயனற்றதாக்கியது. சாத்தியாகி சால்வனை கொன்று கிருதவர்மனை தோற்கடித்தார். திருஷ்டத்யும்னன் துரியோதனனை தோற்கடித்து போர்க்களத்திலிருந்து விரட்டியடித்தான். துரியோதனன் போர்க்களத்திலிருந்து மறைந்ததும் கிருபாச்சாரியார், கிருதவர்மன் மற்றும் அஸ்வத்தாமன் அவனை தேடிச் சென்றனர். போர்க்களத்தில் திருஷ்டத்யும்னன் துரியோதனனின் படைகளை தொடர்ந்து தோற்கடித்தான். உயிரோடு இருந்த துரியோதனனின் சகோதரர்களை பீமன் கொன்றான். சகாதேவன் சகுனியையும் உலுகனையும் கொன்றான். சகுனி விழுந்ததும் அவனது கூட்டாளிகள் சகாதேவன் மீது பாய்ந்தனர். அர்ஜுனனும் பீமனும் அவனுக்கு ஆதரவாக வந்து அவர்கள் அனைவரையும் தோற்கடித்தனர். அன்றைய போரில் கௌரவ படையின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டது. ஆயினும் துரியோதனன் எஞ்சியிருந்த வீரர்களை ஒன்று திரட்டி திருஷ்டத்யும்னன் சேர்ந்து பாண்டவர்களை கொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டானாம். துரியோதனனின் கட்டளைப்படி அந்த பணிக்கு சென்ற அவனது வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கௌரவ பக்கத்தில் இருந்த 11 அசோலசீனர்களும் 1000 கூட்டாளி மன்னர்களும் கொல்லப்பட்டனர். துரியோதனன் தனித்து விடப்பட்டான். அவன் தன்னை சுற்றிலும் பார்த்தான். ஒரு ஆழ்ந்த வெற்றிடத்தில் இருப்பது போல் உணர்ந்தான். அவன் பக்கம் போரிட யாரும் இல்லையாம். ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ள பாண்டவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர். பின்னர் அவன் தன் மன உறுதியை இழந்து பின்வாங்கினான். சில நாட்களுக்கு முன்பு வரை 11 அசோலசீனைகளுக்கு தலைவனாக இருந்தவன் இப்போது உதவியாளர்களோ தேரோ இன்றி தனித்து விடப்பட்டான். அவனது குதிரைகளும் செத்து விழுந்திருந்தன. எனவே அவன் தன் கதாயுதத்துடன் தனியாக கிழக்கு நோக்கி நடந்தான். அங்கே அவன் ஒரு நீர்நிலையை கண்டான். ஜலஸ்தம்பனத்தில் அவன் கைகோர்த்தவனாக இருந்ததால் அதில் பாய்ந்தான். இதை பற்றி அறிந்த சஞ்சயன் அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியாரின் மற்றும் கிருதவர்மன் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்தான். அவர்கள் ஏரிக்கு சென்று இவ்வாறு கூவி அழைத்தனர்: அரசே, வெளியே வாருங்கள், போரிடுங்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். நீங்கள் வென்றால் இந்த ராஜ்யத்தை ஆளலாம், இல்லையென்றால் விண்ணுலகிற்கு செல்வீர்கள். அவர்களும் பெரும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. எஞ்சியிருப்பவர்கள் காயமடைந்துள்ளனர். எனவே நாங்கள் உங்களுடன் சென்று அவர்களை தாக்கினால் அவர்களால் பதிலடி கொடுக்க முடியாது. இந்த வார்த்தைகளால் அவர்கள் அவரை ஊக்குவிக்க முயன்றனர். துரியோதனன் கூறினான்: அவர்களில் பலர் இறந்துவிட்ட நிலையில் நீங்கள் மூவரும் உயிர் தப்பி என் கண்முன் நிற்பது என் பாக்கியம். சரி, நாம் போரிட்டு வெற்றி பெறுவோம். நீங்களும் நானும் களைப்பாக இருக்கிறோம். ஆனால் பாண்டவர்கள் மிகுந்த வீரியத்துடன் இருக்கிறார்கள். எனவே நான் இப்போது போரிட விரும்பவில்லை. இது நாம் வீரம் காட்ட வேண்டிய நேரம் அல்ல. இன்றிரவு நாம் ஓய்வெடுப்போம். நாளை நான் உங்களுடன் போரில் இணைகிறேன்.
அஸ்வத்தாமனுக்கு அவனது யோசனை ஏற்புடையதாக இல்லை. துரியோதனனே, எழுந்து வா, நாம் போரிடுவோம். என்ன விலை கொடுத்தாவது இன்று சோமகர்களை அழிப்பேன் என்று நான் சபதம் எடுக்கிறேன். பாஞ்சாலர்களை தோற்கடிக்காமல் இந்த கவசத்தை நான் கட்ட மாட்டேன். அருகில் இருந்த புதர்களுக்கு பின்னால் மறைந்திருந்த சில வேடர்கள் இந்த உரையாடலை கேட்டனர். அவர்கள் பீமனுக்கு இறைச்சி கொண்டு வருவது போல வழக்கமாக அங்கு வந்திருந்தனர். தங்கள் வேலையின் போது களைப்பும் தாகமும் அடைந்திருந்ததால் அவர்கள் தண்ணீர் அருந்துவதற்காக ஏரிக்கு வந்திருந்தனர். அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேயான உரையாடல் அவர்கள் காதுகளில் விழுந்தது. மேலும் ஆர்வத்தின் காரணமாக அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டனர். முழு உரையாடலையும் கேட்டவுடன் தாங்கள் கேட்டதை பீமசேனனிடம் சொன்னால் அவர் தங்களுக்கு பணம் பரிசாக தருவார் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் பாண்டவர்களிடம் வந்தனர். அதற்குள் போர்க்களத்தில் துரியோதனனை காண முடியாத பாண்டவர்கள் அவனை தேடுவதற்காக ஒற்றர்களை அனுப்பியிருந்தனர். இருப்பினும் அந்த ஒற்றர்களால் அவனை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் எந்த தகவலும் இல்லாமல் திரும்ப வந்தனர். கௌரவ படையில் எஞ்சியிருந்த ஒரே நபரான துரியோதனனை கொல்ல தங்களால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற கவலையில் பாண்டவர்கள் இருந்தபோது அவன் ஒரு ஏரியில் ஒளிந்திருப்பதாக வேடர்கள் மூலம் கேள்விப்பட்டனர். கிருஷ்ணரின் தலைமையில் பாண்டவர்கள் தங்களின் எஞ்சியிருந்த படையுடன் அந்த ஏரிக்கு சென்றனர். அவர்கள் வருவதை கேட்ட கிருதவர்மர் பாண்டவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த திசையை நோக்கி வருவதாக தெரிகிறது. நாம் இப்போது விடைபெற்று செல்வது நல்லது. தயவு செய்து எங்களை அனுமதியுங்கள் என்றாராம். அவர்கள் இவ்வார்த்தைகளை கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று சற்று தொலைவில் இருந்த ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தனர். துரியோதனன் தனது சலஸ்தம்பன வித்தையை பயன்படுத்தி நீருக்கு அடியிலேயே இருந்தான். பாண்டவர்கள் துவைப்பாயனம் என்னும் ஏரியை நெருங்கியதும் தர்மராஜர் கிருஷ்ணரிடம், இந்த மாயாவியை பார், அவன் மாய வித்தைகளையும் மந்திரங்களையும் பயன்படுத்தி நீரில் ஒளிந்து கொண்டுள்ளான். தற்போதைய நிலையில் எந்த மனிதனாலும் தனக்கு தீங்கு செய்ய முடியாது என்று அவன் நினைக்கிறான். பிறரை ஏமாற்றுவதில் அவன் மிகவும் கை தேர்ந்தவன். ஆயினும் நாம் அவனை விட்டு வைக்கப் போவதில்லை என்றார். கிருஷ்ணர் பதிலளித்தார், அவனை போன்ற ஒரு மாயாவியை மாயையாலேயே எதிர்கொள்ள வேண்டும். மாயைக்கு மாயையே பதிலாக கொடுக்க வேண்டும். அத்தகையானவர்களிடம் பதிலுக்கு பதில் என்பதே சிறந்த வழி. இந்த முறையில்தான் இந்திரன் அசுரர்களை வென்றான். நீரில் இருந்த துரியோதனனை யுதிஷ்டன் அழைத்தான். நீ சத்திரியர்களையும் உன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் கொன்றுவிட்டாய். இப்போது நீரில் ஒளிந்து கொள்ள திட்டமிடுகிறாயா? வெளியே வந்து எங்களுடன் போரிடு. உன் அகந்தையும் சுயமரியாதையும் எங்கே மறைந்து விட்டன? நீ குளிர்ந்த நீரில் நிம்மதியாக உறங்குவதை பார்க்கும்போது உன் அவையில் நீ பெரும் புகழெல்லாம் பொய்யானது என்றும் நீ ஒரு மாபெரும் வீரன் அல்ல என்றும் எனக்கு தோன்றுகிறது. நீ ஒரு சத்திரிய குடும்பத்தில், குறிப்பாக ஒரு குலத்தில் பிறந்தவன் என்பதை மறந்துவிட்டாயா? போர்க்களத்திற்கு பின்வாங்குவது தவிர்க்க முடியாது. அது உன்னை விண்ணுலகை அடையாமல் தடுத்துவிடும். நீ சத்திரிய தர்மத்தை பின்பற்ற விரும்பினால் உயிர் மீதான உன் ஆசையை தூர வெளியே வந்து எங்களுடன் போரிடு. வெற்றி பெற்றால் உன் பரந்த ராஜ்யத்தை நீ அனுபவிக்கலாம். இல்லையென்றால் போரில் நாங்கள் உன்னை வெல்வோம். அவன் வார்த்தையை கேட்ட துரியோதனன் நீருக்குள்ளிருந்து பதிலளித்தான். விலங்குகள் பயப்படுவதில் ஆச்சரியமில்லை. நான் என் உயிருக்கு பயந்து இங்கு வரவில்லை. நான் என் தேர், அம்புகள், அம்புக்கூட்டு, தேரோட்டி மற்றும் போர்க்களத்தில் என்னை தேவைப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்தையும் இழந்துவிட்டேன். நான் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக மட்டுமே இங்கு வந்துள்ளேன். நீங்களும் உங்கள் வீரர்களும் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம். அதற்குள் நான் வெளியே வந்து உங்கள் அனைவருடனும் போரிடுவேன். யுதிஷ்டிரன், ஆம், நாங்கள் ஓய்வெடுத்து விட்டுதான் உங்களை தேடி புறப்பட்டோம். இப்போது வெளியே வாருங்கள். எங்களை வென்று உங்கள் ராஜ்யத்தை மீட்டுக் கொள்ளுங்கள். இல்லையெனில் இறந்து விண்ணுலகை சென்றடையுங்கள் என்றான். இப்போது எனக்கு இந்த ராஜ்யம் எதற்கு? இரத்தினங்களை போன்றிருந்த என் சகோதரர்களை அனைவரையும் நான் இழந்துவிட்டேன். என் பக்கம் இருந்த சத்திரியர்களில் சிறந்தவர்களையும் நான் இழந்துவிட்டேன். அப்படி இருந்தாலும் நான் இந்த ராஜ்யத்தை அடைய விரும்ப வேண்டுமா? துரோணரும் கர்ணனும் இப்போது இல்லை. பீஷ்மர் அம்பு படுக்கையில் உறங்கியிருக்கிறார். இப்போது எனக்கு ஒரு ராஜ்யம் எதற்கு? அந்த ராஜ்யம் உங்களிடமே இருக்கட்டும். எந்த வகையான அரசன் ராஜ்யத்தை தனியாக ஆள விரும்புவான்? என் உறவினர்கள் அனைவரையும் இழந்து என் ராஜ்யத்தை உங்களிடம் ஒப்படைத்த பிறகும் என்னை போன்ற ஒருவன் தொடர்ந்து வாழ்வான் என்று நினைக்கிறீர்களா? நான் மான் தோல் அணிந்து காட்டிற்கு சென்று விடுவேன். நீங்கள் சென்று இந்த ராஜ்யம் முழுவதையும் நீங்களே அனுபவித்துக் கொள்ளுங்கள். யுதிஷ்டன் கூறினான். நீருக்குள் இருந்து முணுமுணுப்பதை நிறுத்து. வெளியே வா.
நீ எனக்கு முழு ராஜ்யத்தையும் கொடுத்தாலும் நான் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒரு சத்திரியன் தானம் பெறுவது தர்மம் அல்ல. போரில் உன்னை தோற்கடித்து நான் ராஜ்யத்தை வென்றெடுப்பேன். நீ உண்மையிலேயே உன் ராஜ்யத்தை கொடுக்க விரும்பியிருந்தால் அதை எப்போதோ செய்திருக்கலாம். நாங்கள் உன்னிடம் மன்றாடியும் கூட ஏன் அதை அப்போதே செய்யவில்லை? ஊசி முனை அளவு சிறிய நிலத்துண்டை கூட விட்டு வைக்க மாட்டேன் என்று அறிவித்தாயே. போர் தொடுக்க துன்பட்டதால் எந்த வகையான அரசன் தன் ராஜ்யத்தை கைவிடுவான்? ராஜ்யத்தை கைவிட்ட பிறகு வாழ திட்டமிட்டாயா? நாங்கள் உன்னை இப்படியும் விடமாட்டோம். நாம் இருவரும் தொடர்ந்து வாழ்ந்தால் யார் வெல்வார்கள், யார் தோற்பார்கள் என்று மக்கள் எப்போதும் வியப்பார்கள். நீ எங்களுக்கு ஏற்படுத்த முயன்ற அனைத்து தீங்குகளின் விளைவாக உன் மூச்சை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். போரிடுவதன் மூலமே நீ நன்மை செய்வாய். இன்றைக்கு 76வது தலைப்பு நிறைவடையுது மக்களே. இதை தொடர்ந்து நாளைக்கு 77வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.